உள்ளம் கையில் என்னை பொறிந்துள்ளார். ஒரு இமை பொழுதும் என்னை மறவாமல் உள்ளம் கையில் என்னை பொறிந்துள்ளார். கண்ணின் மணி போல் என்னை தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த புதிய நாளிலும் கடவுளுடைய கிருபையும் அவருடைய வெளிப்பாடும் இந்த திருவசனம் மூலமாக நம்மோடு கூட கடந்து வருவதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 13:17 வசனத்தின் பிற்பகுதி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கௌரவப்படுத்த வேண்டுமே என்றார். மனோவா கர்த்தருடைய தூதனிடத்தில் கேட்கின்ற கேள்வி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கௌரவப்படுத்த வேண்டுமே. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்பவர்களும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களும் சரி, கடவுளுடைய வேதத்தை மறந்தவர்களும் சரி, உலகத்துக்காக, உலக ஆசைகளுக்காக, உலக பெருமைகளுக்காக வாழுகின்ற மக்களும் சரி, ஜாதிய பெருமையோடு வாழுகின்ற மக்களுக்கும் சரி, இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வரும்போது மாத்திரமே கடவுளை கனப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அவ்வண்ணமாகவே இங்கு இந்த மனோவாவும் அந்த கர்த்தருடைய தூதனத்தில், நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கௌரவப்படுத்த வேண்டுமே, அதாவது கௌரவப்படுத்த வேண்டும் என்று உண்மையான மனதோடு சொல்லவில்லை, நாங்கள் படுத்தணுமே, உங்களை கௌரவப்படுத்தணுமே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்கிறார். தியாகம், உண்மையிலே இந்த வார்த்தையில் கடவுள் வெளிப்படுத்துகிற சத்தியம் தியாகம், சாக்ரிஃபைஸ் என்று ஆங்கிலத்தில் வழங்குவார்கள். லத்தீன் வார்த்தையில் இந்த சாக்ரிம், ஃபேக்ட்ரி ஆகிய 2 லத்தீன் வார்த்தைகளின் தொகுப்பாக சாக்ரிம் என்ற புனிதமான, ஹோலி என்று, ஃபேக்ட்ரி என்றால் உருவாக்குவது, டு மேக் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே தியாகம் என்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் ஒன்றை புனிதப்படுத்துவது என்பதாகும். தங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் நலனை தியாகம் செய்யும் பெற்றோர்கள் சமுதாய நலனோடும் வளமோடும் வாழ தன் பங்களிப்பை வழங்குவோரும், பிறரின் உயர்வுக்காக தங்களின் சொந்த நலன்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு உழைப்போர் அனைவருமே தங்களின் செயல்களால் இவ்வுலகத்தை புனிதப்படுத்துகிறவர்கள். அன்புக்குரிய இறை மக்களே, நன்மை வந்தவுடனே நாம் கடவுளை புனிதப்படுத்துகிறவர்களாக அவர்களை கௌரவப்படுத்துகிறோம், தோத்திர காணிக்கை செலுத்துகிறோம். நாம் பாவிகளாக இருக்கையிலே, நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கையிலே, கடவுளிடத்திலே எந்த ஒரு நன்மையும் பெற தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருக்குள்ளாக நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும், கடவுளே நாங்கள் எப்பொழுதும் உம்மை கௌரவப்படுத்த வேண்டியவர்கள் எங்களுடைய வாழ்நாளிலே, ஏனென்றால் நாங்கள் இருந்த நிலையில் இருந்து எங்களை இன்றைக்கு உயர்த்தி உயர்வாக வைத்திருக்கிறீர். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாக எங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறீர். நினையாத நேரத்தில் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறீர். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர். இந்த தியாக உள்ளம் என்பது பிறருக்கு தன்னுடைய நலன்களை இழந்து பிறருக்கு பணி செய்வது. இன்றைக்கு விசேஷமாக பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுகிற உலக நாள் என்று சொல்லி அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் பாலைவனமாக மாறுவதற்கு காரணம் மனிதனுடைய தீய எண்ணங்கள், மனிதனுடைய லாப நோக்கோடு இந்த உலகத்தில் செயல்படுத்துகிற, வியாபாரம் செய்கிற, தனித்துவமற்ற, பிறர் நலன் அற்ற காரியங்கள் தான் இன்றைக்கு பாலைவனமாக ஆக்கப்படுகிறது. இந்த காரியங்களுக்கு நாம் இன்றைக்கு நம்முடைய சமூக பங்களிப்பு என்னவென்று சொன்னால், இந்த பாலைவனமாக்கப்பட்ட உலகம் வறட்சியை எதிர்த்து தியாக உணர்வோடு நாட்டுக்காக தியாகம் செய்கின்ற அந்த உணர்வுகளை நாம் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து கடவுளுக்கு உகந்த பாதையில்
கடவுளுக்கு எப்பொழுதெல்லாம் நாம் கௌரவப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் என் தேவனை நான் மகிமைப்படுத்து, கடவுளே இதற்கு நான் தகுதியா, இந்த காரியத்துக்கு நான் தகுதியா, இந்த செயலுக்கு நான் தகுதியா என்று அவரை கனப்படுத்துவேன். அவர் சமூகத்திலே உணர்ந்து நான் செயல்படுவேன். அப்பொழுது கர்த்தர் என் மெல்லிய சத்தத்தினால் அவர் என்னோடு பேசுவார். என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய நரகமான வாழ்க்கை, இக்கட்டான வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை, அவதூறு நிறைந்த இந்த வாழ்க்கையில் நான் கடவுளோடு தங்கியிருக்கிற அந்த நிலை, நான் கடவுளை நான் உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒழிய வேறு ஒருவரையும் மகிமைப்படுத்த மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த மனோவா கடவுளை கௌரவப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி நன்மை கிடைத்தபோது சொன்னது போல அல்ல, நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் தேவனை நான் கனப்படுத்தி கொண்டே இருப்பேன், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அந்த நாளாக இந்த நாள் இதை கேட்கிற அனைவருடைய வாழ்விலும் அமைய நான் ஆண்டவரை பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்மைகள் வந்தாலும் தீமைகள் வந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்தாலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, கனப்படுத்த, ஊழியத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில் தியாக உணர்வோடு உம்மை மாத்திரமே நாங்கள் பிரதிபலிக்கிற ஒரு நல்ல நிருபங்களாய் காணப்பட துணை புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.